இப்ப நீங்க சொல்ற மாதிரி அதெல்லாம் குடும்பத்தோடயே குடிக்கிறாங்க. நானே கூட நேர்பட பார்த்துருக்கிறேன். பல இடங்கள்ல வந்து இன்னைக்கெல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட். அப்படி ரெஸ்ட்ரிக்டடான ஏரியால கூட கார் எடுத்துட்டு போய் குடும்பத்தோட போய் தன்னுடைய குழந்தைகள், மனைவி எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுறாங்க. நீங்க சொல்றீங்களே சாப்பிடுறது இல்லைன்ட்டு. அப்படிலாம் இல்ல. எல்லாருமே சாப்பிடுறாங்க. அதை என்கரேஜும் பண்றாங்க. எப்போதுமே தலைவர்கள் பேசதான் ஆஹ இல்ல சார், தலைவர்கள் பேசதான் செய்வாங்க. அதை செயல்படுத்த மாட்டாங்க. அவங்க வீட்டுல அது பழக்கம் இல்லாம இருக்கலாம். ஆனா செய்யக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. குடும்பத்தோட எல்லாம் சாப்பிடுறாங்க. எடுத்துட்டு போய் குடும்பத்தோட குடிச்சிட்டு வர்றாங்களா? போலீஸ் விட்டுறாங்களா? இல்ல இப்ப சார். இந்த இதுலயும் கூட அவரு இல்ல மிஸ்டர் கல்லுசாமி வந்து அறிவிச்சிருக்காருல, ஒரு பெரிய புரட்சிகரமான ஒரு போட்டிக்கு கூப்பிட்டுருக்காரு இல்லையா? அதுலயும் கூட அந்த பெட்டிங் மணி 10 கோடி ரூபாயை வச்சுட்டு அந்த பணத்துக்கான எல்லாத்தையும் எல்லாம் சரி பண்ணி ஒயிட் மணியா வச்சுட்டு காவல்துறை, போக்குவரத்து துறை அதிகாரிகள் எல்லாமே அங்க இருக்கணும். இவர்கள் எல்லாம் குடிச்சிட்டு சீமான் குடும்பத்தோட, இவர் குடும்பத்தோட, குழந்தை குட்டியோட எல்லாம் குடிச்சிட்டு பஸ், லாரி, ஆட்டோ எல்லா வாகனமும் தர்றோம். அதை வந்து அந்த சான்று, அதாவது உடல்ல பரிசோதிப்பாங்க இல்லையா, எவ்வளவு இந்த மாதிரி ஆல்கஹாலின் அளவு உடம்புல இருக்குன்னு. இவங்கதான் உணவாச்சே. அந்த உணவு வந்து இவங்க சாப்பிட்ட அந்த சத்தான உணவின் மூலமாக இவர் உடம்புல போதை இல்லை, இவர் வண்டி ஓட்ட தகுதியானவர் தானா அப்படின்னு சான்றெல்லாம் வாங்கி அதை சக்சஸ் பண்ணதில்லை. அப்பதான் அந்த 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 பெட்ல வந்து அவங்க ஜெயிச்சதா பொருள். அவங்க உடல்ல வந்து ஆல்கஹால் இல்ல, போதையில கிடையாதவங்க சத்தான இது பணம் பாலத்தான் குடிச்சிருக்காங்க அப்படின்னு சான்று வரணும். சரிதாங்க சார். இப்ப நம்மளுடைய பக்கத்துல இருக்க ஸ்டேட்ஸ் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இவங்க எல்லாருமே அதுக்கு அலோவ் பண்றாங்களே. ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் அது வேண்டவே வேண்டாம்னு நீங்க இதை தவிர்க்கிறீங்க? இப்ப நமக்கு நம்ம இந்தியாவுக்குள்ளேயே நம்ம எல்லைக்குள்ளேயே இருக்கக்கூடிய பல பெருநகரங்கள்ல விபச்சாரம் கூட அனுமதிக்கப்பட்ட ஒண்ணுதான். நம்மளும் இங்க வந்து ஒரு எல்லா நகரங்களையும் திறந்துடலாமா? ஈவன் நம்ம கல்லுசாமி அவர்கள் அதற்காகவும் போராடுவாரா? இதை நம்ம அப்படி இது எடுத்துக்க முடியாது போதை. சார். இல்ல சார். அல்ல, அப்படி இல்லைங்க. அதுதான் சமூகத்துல ஒரு எதிரான விஷயத்தை உருவாக்குகிற, சமூக தளத்தில் ஆபத்தான ஒரு விளைவுகளை உருவாக்கக்கூடிய, சமூகத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை வேணாம்னா வேணாம் தான். அது போதை ஏறுமா ஏறாதா? நீங்க சொல்லுங்க. கண்டு குடிச்சா போதை ஏறுமா ஏறாதா? தாராளமா சார். அளவுக்கு மிஞ்சினால் தான். சொல்லுங்க. கண்டு குடிச்சா போதை இந்த பாருங்க, அளவு விளவெல்லாம் கிடையாதுங்க. போதை ஏறுமா ஏறாதா? நிலை தடுமாற்றம் வருமா வராதா? தாராளமா இருக்குங்க சார். ஆனா உங்களுடைய மதுக்களை கல்லூரி கம்மி பண்ணும்போது. நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் வந்து தூத்துக்குடியில கல்லு இறக்கி குடிக்கக்கூடிய போராட்டம் அப்படின்னு ஒண்ணு அறிவிச்சிருக்காரு. அதை கடுமையாக விமர்சித்து குடியரசுத் தலைவர் டாக்டர் எங்கள் தலைவர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த போராட்டத்துக்கு அனுமதி வழங்கக்கூடாது, இப்போ கல்லும் வந்து ஒரு மது வகை தான், அதனால வந்து அந்த போராட்டம் நடத்தக்கூடாது, அது பிற்போக்குத்தனமானது அப்படின்ட்டு அதுக்கு எதிரான ஒரு அறிக்கை இருக்கிறாரு. அதற்காகத்தான் ஊடகங்கள்ல பேசின திரு கல்லுசாமி அவர்கள் உங்க மீடியால கூட பேசுகிற அந்த காணொலி கூட பார்த்தேன். அதுலதான் அவர் வந்து 10 கோடி ரூபாய் பரிசு தொகையை அறிவிச்சுக்கிறார். என்னன்னா, கல் வந்து உடல் நலத்திற்கு தீங்கான மது வகை அப்படிங்கிற மாதிரி, கல் வந்து உடல் நலத்திற்கு தீங்கான மது வகை அந்த மாதிரி நிரூபிச்சுட்டா 10 கோடி ரூபாய் வந்து ஆன் ஸ்பாட்ல பரிசு அறிவிக்கிறாரு, அப்படின்னு பரிசு தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. புதிய தமிழ் கட்சியின் சார்பாக அந்த சவாலை ஏத்துக்கிறோம். தேவைப்பட்டால் தலைவர் அவர்களே நேரடியாக அந்த விவாதத்தில் கலந்து கொள்ள தயாராக இருக்கிறார். நாங்கள் நிச்சயமாக அதை தலைவர்களை தெரிவிக்கிறோம். ஆனா அந்த 10 கோடி ரூபாய் பணத்தை ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடி இந்த மாதிரியான அரசு துறைகள்லாம் இருக்கு, இவ்வளவு பணம் புழங்கக்கூடிய துறைகள்லாம் பணம்னால இந்த பணத்தை முறையாக இதுக்கான வரி எல்லாத்தையும் கட்டி அந்த 10 கோடி ரூபாய் அந்த பெட்டிங் மணி வந்து டேபிள்ல வச்சுட்டு இது பண்ணிட்டு சொல்லுங்க. நிச்சயமாக அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு புதிய அமைச்சு நிச்சயமாக அவர்கள் வாரிட தயாராகும். பேய்க்கு மாற்று பிசாசு ஆகாது. போதைக்கு எதிர்னா போதைக்கு எதிர்தான். அது எந்த வகையில் வந்தாலும் போதைக்கு எதிரான சிந்தனை நம்ம நாட்டுல கலை தோன்ற வேண்டிய நேரம் இல்லை. இந்த நேரத்துல இந்த மாதிரியான மடத்தனமான தற்குறித்தனமான வாதங்களை முன்வைக்கிறதை நாம முறையிலேயே கிள்ளி எரியும். கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உரிமைனா குடும்பத்தோட குடிப்பாங்களா? சீமான் கூட பேசும் பொழுது, நான் காலேஜுக்கு போகும்பொழுதே கேட்டு வாசல்ல கண்டுபிடிச்சிட்டு தான் போகாது. இப்ப அவங்க பையனும் ஐ திங்க் கிட்டத்தட்ட காலேஜ் படிக்கக்கூடிய வயசு வந்துருப்பாப்புல போல. இப்ப எல்லா குழந்தைக்கு கூட கல்லு ஊட்டுறாருல, இப்ப அவங்க பையனுக்கு டெய்லி ஒரு லிட்டர் கல்லு குடிச்சு பள்ளிக்கூடத்துக்கு போக சொல்லி அனுப்புவாரா? இதை மாற்றுன்னு பேசக்கூடிய சிந்தனையே வரக்கூடாது. இது எப்படி மாற்றாகும்? கல்லு, அதாவது ஒரு போதை வஸ்து எப்படி மாற்றாகும்? குடிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்கிறாங்களா மனிதர்கள்? அப்படிலாம் கிடையாது. அதை வந்து ஊக்குவிக்க கூடாது. இது மாற்றுங்கிற அந்த கான்செப்டே வரக்கூடாது. இதுல வந்து ஆல்கஹாலினுடைய அளவை பார்க்க கூடாது. ஆல்கஹாலால் வந்து போதை ஏறுதா, அந்த போதை ஏறுபடியான பானமாக இது இருக்குதா, அவ்வளவுதான். அப்படிதான் பார்க்கணும்.